சார், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத திறப்பீங்களா திறக்க மாட்டீங்களா? அதை வடிவேல் அவர்கள் கேட்பார்ல, பார் எப்போ சார் திறப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எப்போ திறப்பீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இன்றளவும் பதில் இல்லை. ஆனால் ஓமன் நாடும் ஈரான் நாடும் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் பேசிக்கிட்டாங்கன்னா, அங்கே இப்போ டெம்பரரியான ஒரு வழி மட்டும்தான் ஏற்பாடு செஞ்சு அது வழியாக கண்டெய்னர்ஷிப்லாம் போயிட்டுருக்கு. பட் அந்த டெம்பரரியான வழியாக ஈரானுக்கு தேவையான காசு கிடைக்காது. ஈரானுக்கு கொஞ்சம் காசு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகணுன்னா காசு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. நம்ம ஊரில் டோல் பூத் இருக்குல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது ஓமனும் ஈரானும் என்ன நினச்சாங்க, ஈரான் நாட்டுக்குள்ளே அந்த கப்பலை வரவழைத்து அதன் பிறகு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடத்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் இந்த சம்மதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை ஈரானும் ஒமான் நாடும் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த இரண்டு பேருமே ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டு கடைசி முடிவுக்கு வரும்போது, அமெரிக்கா இப்போதும் நாங்கள் நேவல் ப்ளோக்கேடு செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. இது ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஈரான் சொல்கிறாங்க, எப்பா முன்னாடி தான் இப்படி பலவிதமான சர்ச்சை ஏற்படுத்திட்டு இருந்த, இப்போவும் அதே ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நான் திறக்கவே மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் வலம் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இந்த யுத்தம் ஒரு கட்டமாக அப்படியே நின்றுரும் நினச்ச போது, இல்லைப்பா அது இன்னும் அப்படியே போயிட்டே தான் இருக்கும், பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற தகவல் வந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்கா ஈரான் கூட சண்டை போடுறதை கூட நிப்பாட்டிடலாமா? ஆனால் ஒருவேளை அப்படி நிப்பாட்டிட்டாங்கன்னா இஸ்ரேல் தன்னிச்சையாக ஈரான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த யுத்தத்தில் இன்னும் முடிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்குது. இஸ்ரேல் எப்போது அதை முடிக்கிறார்களோ அப்போது தான் இந்த யுத்தம் நிற்கும். ஸோ இந்த யுத்தத்தை தொடங்குவது இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் முடிப்பது இஸ்ரேலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் எடுத்து வாசிக்கும் போதே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது, ஆஹா இது இப்போதைக்கு முடியாது போலடா, இது ஒரு சிதம்பர ரகசியம்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ இந்த காசா யுத்தமாவது முடிஞ்சிருச்சா? நேரடியாக ஹமாஸ், இஸ்ரேல், அமெரிக்கா பேச்சுவார்த்தை 15 புள்ளிகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம வியூகத்தில் கொடுத்துருந்தோம். அதுவும் நிற்கலை. காசா பீஸ் பிளான் அப்படிங்கிறது அமெரிக்கா கொண்டு வராங்க. அந்த பீஸ் பிளானில் 15 பாயிண்டர்ஸ் இருக்குது. அந்த பாயிண்டர்ஸை இப்போ நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஹமாஸ் எங்களை எப்போ வேணாலும் அடிக்கலாம், அதனால் நாங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள அழிச்ச பிறகு தான் காசா விட்டு வெளியேறுவோம், அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியேறுவது, வெரிஃபை பண்ணுறது அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இந்த ராஃபா பக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அதை மட்டும் இப்போ ரீபில்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ ராஃபா கிராசிங் அப்படிங்கிறது மறுபடியும் புனரமைக்கப்பட்டு வருகிறது. நமக்கு நல்லாவே தெரியும், இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் யுத்தம் தொடங்கின போது ராஃபா கிராசிங் வழியாக எகிப்துக்குள்ளே மக்களை அனுப்பிடலாம், நிறைய மக்களுக்கு நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது, அவங்கள ராஃபா கிராசிங் வழியாக அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் ராஃபா கிராசிங்கை இஸ்ரேல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே இடத்துல ஏகப்பட்ட தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களை தான் ரீபில்டு பண்ணுறதுக்கான முயற்சிகளை இப்போது இஸ்ரேல் செய்து வருகிறது. சுடானில் ஏற்பட்ட அடுத்தடுத்த சண்டை காரணமாக கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான நபர்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுடான், ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தாலும் மறுபடியும் அங்கே புதுசாக பிரச்சனைகள் உருவாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஃபா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு எகிப்து உட்பட பல நாடுகள் வரவேற்பை அறிவித்திருக்கிறார்கள் என்பது கூடுதலான தகவல். அடுத்ததான் நாகசாகி தான். கிட்டத்தட்ட 81வது வருடம் அணு ஆயுதத்தை நாகசாகி மேலே அமெரிக்கா வீசியது அப்படின்னும் அதனுடைய எச்சங்கள் இன்றும் இருந்து வருகிறது அப்படிங்கிறதும் நாம் 81 வருடங்களாக நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அணு ஆயுதம், 2 அணு ஆயுதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 அணு ஆயுதங்கள் பயன்படுத்தினதுக்கே 2ஆம் உலகப் போர் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் அடுத்தடுத்த அணு ஆயுதங்கள் எல்லாமே பல நாடுகளில் உறங்கி கொண்டிருக்கிறது. சில நாடுகள் தொலைத்தே விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியாகுது. சில நாடுகள் அதை கண்டுபிடிச்சு அணு ஆயுதத்தை நாங்களும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி கோதாவில் இறங்கியிருக்காங்க. என்ன நடக்க போகுதோ நம்முடைய குழந்தைகள் காலத்தில் அப்படிங்கிறது பெரும் கேள்விக்குறி தான். ஹூத்தி, ஏமன் ஃபோர்ஸ் இவங்க 2 பேருக்கும் இடையே இன்றைக்கு பலமான தாக்குதல் நடைபெற்றதாகும். இதில் ஏமனுடைய ஃபோர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, ஹூத்தியினுடைய இடத்துக்கே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க.
ஏகப்பட்ட கேஷுவாலிட்டி அங்கே உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை ஏமன் அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு எதிராக சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் 3 பேரும் சேர்ந்து ஒரு மெக்கா பேக்ட் அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. இந்த மெக்கா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்சிவ் அக்ரிமெண்ட் தானே தவிர எங்களுக்கான ஒஃபென்சிவ் கிடையாது. அதாவது நாங்கள் வந்து அடிக்க மாட்டோம், எங்களை யாராவது அடிச்சா அதை கேள்வி கேட்பதற்காக மட்டும்தான் இந்த மெக்கா பேக்ட் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்லி பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்த போது இது எக்ஸ்பான்ஷன் தான். அதாவது இதில் எந்த நாடுகள் வேணாலும் சேர்ந்துக்கலாம், யார் வேணாலும் வந்து கையெழுத்து போட்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறார்கள். நான் முதலே சொன்ன மாதிரி நாட்டோவுக்கு எதிராக மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில் மத்திய கிழக்கு நாட்டோ அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குவதற்கான திட்டம் தான் துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் 3 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இது இந்தியா மற்றும் இஸ்ரேலை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக மாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை இன்னைக்கு ஜெருசலேம் போஸ்ட் உட்பட பல ஊடகங்கள் பேசியிருந்தாங்க. ஏன்னா அந்த 3 நாடுகளில் 2 நாடுகள் இந்தியாவுக்கு எதிரானவங்க, 2 நாடுகள் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, அவங்க இஸ்ரேலுக்கும் எதிரானவங்க. அப்போ இஸ்ரேல் அவங்க 2 நாடுகளையும் அடிக்கிறாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய நட்பை இன்னும் அதிகப்படுத்தும். எனவே இந்த பேக்ட் அப்படிங்கிறது இந்தியா இஸ்ரேல் உறவை மேம்படுத்தும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. வெப்பன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத சீக்கிரம் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பென்டகன் இன்னைக்கு எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்களாம். ஏன்பா இவ்வளோ நாள் அமெரிக்காட்ட போதுமான அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது, மிசைல் இருக்குது, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், வாங்க சாமி மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன வெப்பன் ப்ரொடக்ஷனுக்கு சீக்கிரமாக செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதுதான் அமெரிக்காவினுடைய இப்போதைய நிலைமை. தாடாக இருக்கட்டும், பேட்ரியோட்டாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட மிசைல்ஸ் அவங்கக்கிட்ட இப்போ இல்லை. நிறைய மிசைல்ஸை உக்ரைன், ஈரான் இந்த யுத்தத்திலே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, செலவழிச்சிட்டாங்க. இந்த 2 நாடுகள் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த ஆயுத கிடங்கை கொஞ்சம் பதம் பார்த்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏமன் நாட்டினுடைய மோகா போர்ட்டில் இப்போது ஹூதிஸ் நடத்தின தாக்குதல் காரணமாக சவுதி அரேபியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் ஹூதிஸ் அடுத்தடுத்த அட்டாக் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அமேசான் டீஃபாரஸ்டேஷன், பொதுவாக காடுகளை அப்படிங்கிறது அழிச்சிட்டே இருந்தாங்க பிரேசிலில். அதுவும் டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கிராஜுவலாக கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக 37% இந்த டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது பிரேசிலில் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பிரான்ஸ் தான். ஃப்ரான்ஸில் நிறைய இடத்துல காட்டுத்தீ அப்படிங்கிறது உருவானது. ஆனால் சில காட்டுத்தீயெல்லாம் பார்க்கும்போது இது நேச்சுரலாக உருவானது மாதிரி கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லி தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்காங்க. 100க்கும் அதிகமான மைனர்ஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டோட்டலாக 400க்கும் அதிகமான நபர்கள் இந்த காட்டுத்தீக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ரஷ்யா, சிரியா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. மிலிட்ரி பேசஸை ஜாயிண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸாக மாற்றுற மாதிரியும் அதில் நிறைய பேருக்கு ட்ரைனிங்கை மாற்றி இப்போ ரஷ்யா, சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்துக்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ரஷ்யா ராணுவம் வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க போறதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களை பப்ளிக்காவே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உலக நாடுகள் எதுவுமே பேசவில்லை அப்படிங்கிற ஆதங்கத்தை இன்று பல ஊடகத்தில் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். கமேனி அவர்கள், புதுசாக வந்திருக்கக்கூடிய கமேனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஆர்ஜிசியினுடைய 2 முக்கியமான தலைவர்களை அவங்களுடைய பொலிட்டிக்கல் பொசிஷன், அதாவது ஹையர் பொலிட்டிக்கல் பொசிஷனில் சேர்த்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் பொசிஷனில் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் ஆஃபீஸர்ஸ் வரலாமான்னு கேட்டால், சார் ஈரானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஏகப்பட்ட பேர் ஐஆர்ஜிசிலேருந்து வந்தவங்க தான். ஐஆர்ஜிசி சார்ந்தவங்களால தான் ஈரானை கட்டுப்படுத்த முடியும், வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி மரபு வழியாக இப்போ அவங்க அது வந்து அயத்தல் அலி கமேனி அவர்களுடைய காலத்திலிருந்தே வந்த வண்ணம் இருக்கிறது. இப்போது அதற்கு இவரும் விதிவிலக்கு கிடையாது. கிட்டத்தட்ட 50,000 நார்த் கொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவங்க ரஷ்யாவுக்கு உதவி செய்ய போகிறாங்க, வேணும்னா இதை இப்போவே தடுத்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு யார் கொடுத்திருக்காங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஸோ ஓவராலாக உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை பார்த்து இருக்கிறோம். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.